தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பே கடவுள் என்றேன், ருசித்தேன் ஞானமாய் அன்பாய் வந்தாய் என்னுள். பேரொழியாம் இயேசுவின் அன்பிற்குரிய இறைமக்களே, இன்றைய திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மற்றும் திருப்பலியை மாதா தொலைக்காட்சி மூலம் காணும் நேயர்கள் அனைவரையும் வடக்கு கோணம் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய மைய சிந்தனை இறை அறிவே ஞானத்தின் தொடக்கம் என்பதாகும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அறிவு என்பது ஊனியல்பை சார்ந்தது, ஆனால் இறை அறிவு என்பது ஆன்மாவை சார்ந்தது. இயேசு அன்பாயிருக்கிறார் என்று கூறுவது அறிவு, ஆனால் அன்பை ரசித்து ருசிப்பது ஞானம். இறைவார்த்தை படிக்க படிக்க ஞானம் வெளிப்படும். ஞானம், அறிவாற்றல், திருச்சட்டம் பற்றிய அறிவு ஆகியவை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். இதனால் மிகுந்த ஞானம் உடையவராய் காணப்பட்டார். இயேசு 12 வயதிலே போதகர் நடுவில் அமர்ந்து கேள்விகளை எழுப்பினார். அவற்றை கேட்ட அனைவரும் இயேசுவின் புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். இயேசுவின் இறை அறிவே ஞானமாய் வெளிப்பட்டது. இறைமக்களாகிய நாமும் இறைவார்த்தையை தினமும் வாசித்து ஞானத்தை பெறும் மனம் வேண்டி இந்த கல்வாரி தியாக பலியில் பக்தியுடன் வேண்டுவோம். இறையேசுவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உலக மக்கள் அனைவருக்கும் அறிவும் ஞானமும் இணைந்து பயணித்தால் குடும்பம், திரு அவை வளரும் என்ற சிந்தனையோடு நாம் இன்றைய நாளிலே தியானிக்கின்றோம். உலகம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை, இறையாட்சியை பரப்புகின்ற அருமையான செயலை நமது மாதா தொலைக்காட்சி உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நமது வடக்கு கோணம் பங்கு மக்கள் வழியாக, இந்த பலி வழியாக உலகம் முழுவதும் கடவுள் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வரம் வேண்டி பலியில் வேண்டுவோம். மேலும் மாதா தொலைக்காட்சிக்கு தேவையான உதவிகள் கிடைத்திடவும் இப்பணியை ஆற்றுகின்ற ஒவ்வொருவரும் அன்போடும் ஆர்வத்தோடும் இப்பணியை செய்திட இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது பாவங்கள், குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Christ be
ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த எங்கள் இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீ. இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்விற்கு எங்களை இட்டு செல்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தி பணியும் இறைவார்த்தை போதனையும் தூய ஆவியார் துணைவுடன் கடவுளது மீட்பு திட்டத்துக்கு சான்று பகர்வது திருச்சபையின் கடமை என்பதை இந்நூல் எடுத்து கூறுகிறது. மேலும் கடவுளின் வார்த்தையை யூத மக்களுக்கு பவுலும் பர்னபாவும் எடுத்துரைக்கின்றார்கள். கிறிஸ்துவே உலகின் ஒளி என கூறும் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 44 முதல் 52 வரையுள்ள இறை வார்த்தைகள். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்கு குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98ஆம் அதிகாரம் 1, 2 முதல் 3, 3 முதல் 4, பல்லவி 3. நாம் பாட வேண்டிய பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுளர்களை விடுதலையை கண்டனர். அருளிய விடுதலை கண்டனர்.
வெற்றியை அளித்துள்ளன. வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பதினான்காம் அதிகாரம் 7 முதல் 14 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது
தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பவற்றையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளே, தந்தை மகன் உறவு எப்படி இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார். தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும், தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும். இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படி இருக்குதா? ஆமா, கொஞ்சம் போராட்டம் தான். அப்பா ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளை இன்னொன்னு செய்துட்டு இருப்பான். தந்தைக்கு மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரித்து வருவதுதான் இன்று பேர் ஆபத்தாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும். இந்த தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது கடவுளுக்கும் இயேசுவிற்குமான உறவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு அழைப்பாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, முதலில் தந்தையும் மகனும் இணைந்து நிறைய நேரம் பேசணும், நேரம் செலவிட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக சென்று தந்தையோடு இணைந்து பேசிக் கொண்டிருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக காலகட்டத்தில் காலையில் பிள்ளை எழும்பும், அப்பாவை காணாது, அது ஸ்கூலுக்கு போயிடும். அது சாயந்தரம் வரும், ஹோம்ஒர்க்கு சாப்பாடு, அப்போ அப்பாவை காண முடியாது, அது தூங்கிரும், அது பிறகு அப்பா வருவார். அதுதான் இன்றைய காலகட்டமாக இருக்கிறது. தந்தையும் மகனும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை கடவுள் விடுப்பதற்கு காரணமே அந்த தந்தையின் உறவு அன்பு இல்லாமல் பிள்ளைகள் வழிதவறி செல்வதுதான் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆம், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாயெல்லாம் வீட்டில் இருக்கிறோம், உலக நடப்புகள் நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அப்பா தான் வெளியில் வேலைக்கு போகிறாங்க, நாட்டு நடப்புகள் எல்லாத்தையும் அறிந்து வருவார்கள். அவர்களோடு மகன் தனது நேரத்தை, அவர்களோடு மகள் தனது நேரத்தை செலவிடும் போதுதான் அப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லுவாங்க. அதை அறிந்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் சமுதாயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். இரண்டாவது, பல பெற்றோரும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி உயர் கல்விகளுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அவங்க படிக்கக்கூடிய அந்த கல்வியை பெற்ற பெற்றோராக நாம் இல்லை. அவங்க கொஞ்சம் படித்த உடனே, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச உடனே வீட்டில் அப்பா அம்மாவை அவங்க அடக்கிடுறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அதுவும் இரண்டாவது ஆபத்தாக இருக்கிறது. கல்வி அறிவு விட பட்டறிவு மேலானது. அதான் பெற்றோரின் அறிவு. பெற்றோர் ஒருவேளை படிக்காமல் இருக்கலாம், எழுத வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் அறிவு என்பது உலகத்தோடு புழங்கி
பட்டறிவாக இருக்கிறது. அந்த அறிவுரையை ஏற்க மறுக்கின்ற பிள்ளைகள் வாழ்வில் தவறுவது உறுதி. எனவே பெற்றோர் எப்போதும் தன் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும். தந்தை எனக்குள்ளும் நான் தந்தைக்குள்ளும் இருப்பது போல என்பது போல தந்தை என்று சொல்லும்போது பெற்றோர் இணைந்தது. எனவே பிள்ளைகள் எப்போதும் பெற்றோரோடு இணைந்தும் பெற்றோர் பிள்ளைகளோடு இணைந்தும் பயணிக்கின்ற வாழ்வுதான் திருக்குடும்பத்தின் வாழ்வு. அந்த அழைப்பைத்தான் கடவுள் இன்று நமக்கு தருகிறார். ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பம் என்று சொல்லும்போது இணைந்து பயணிப்பது பெற்றோரும் பிள்ளைகளும் உறவுகளும். அதில் எனக்கு அறிவு அதிகம், எனக்கு பணம் அதிகம், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தனித்து பயணித்தால் அது ஆபத்தை சந்திக்கும். திருக்குடும்பம் அப்படியான குடும்பம் அல்ல. கடவுள் இன்று நமக்கு விடுக்கின்ற அழைப்பை ஏற்று ஒருவருக்குள் ஒருவராக இணைந்து பயணித்து குடும்பத்தையும் சமூகத்தையும் திருக்குடும்பத்திற்கு ஏற்ற வாழ்வாக மாற்றுவோம். ஆமேன். நமது தேவைகளை மன்றாட்டுக்களாக இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். தந்தையே எம் இறைவா, திருச்சபையை வளர்க்க உமக்கு பிரமாணிக்கமாக வாழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவருக்கும் உமது அருள் ஆசிகளை வழங்கி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே இறைவா, கடின நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்படும் அனைவரும் நல்சுகம் பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நற்செய்தி நாயகனே எம்மிறைவா, உமது மாட்சிமையும் மேன்மையும் இவ்வுலகம் அறியவும் இறை நம்பிக்கையில் மக்களை வழிநடத்த நாள்தோறும் வாழ்வு தரும் நற்செய்தியை மாதா டிவி வழியாக உலகிற்கு அறிவிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, தேர்வு எழுதி நல் முடிவுக்காக காத்திருக்கும் மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும். அனைத்து குழந்தைகளும் நல்ல மதிப்பெண் பெற்று சமூக அக்கறையோடு வாழவும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று எதிர்கால வாழ்வு வளமானதாக அமைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் எம்மிறைவா, எம் பங்கு மக்களை ஆசீர்வதியும். எங்களின் குடும்ப வாழ்வில் சமாதானமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் வளரவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகள் கருத்துகளுக்காக மௌனமாக நம்பிக்கையோடு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையோடும் பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்த எல்லா வேண்டுதல்களுக்கும் செவி சாய்த்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இதை உனக்கு
அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியை எல்லாம் வல்ல தந்தையே ஆகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரன், எல்லா திருநிலையினர், இங்கே கூடி ஜெபிக்கும் நமது அன்பு பிள்ளைகள், எம் கோணம் பங்குவாழ் இறை மக்கள், எம் பங்கை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்க அனைத்து மக்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலி தூய அன்னம்மாள் தாயார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின்
ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றார்.